எலெக்ஷன் வந்துட்டா போதும், இந்த கடைசி நேரத்துல காசு கொடுக்கறது, மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு கரண்ட் பில்ல 10 மடங்கு ஏற்றி வச்சிருக்கீங்க. வீட்டு வரி, சொத்து வரி, மின்சார வரி, போக்குவரத்து வரி, உணவு வரி எல்லாத்தையும் ஏற்றி வச்சிட்டீங்க. கடைசியா அவங்கள்ட்ட மிச்சம் இருக்கிறது உயிர் ஒண்ணுதான். அவங்க என்ன சொல்றாங்க, ஒண்ணு வேலையை கூட இல்ல உயிர் உனக்கு வேணா அதையும் கொடுத்துட்டு போறேன்றாங்க. இப்போ இருக்கக்கூடிய மக்களுடைய உயிரை வாங்குறதுக்கு தான் ஒரு அரசாங்கம் இங்க இருக்குதா? தமிழ்நாடு அரசு பதவி ஏற்றதுல இருந்து இது வரைக்கும் போராடாத துறை எந்த துறை? எந்த துறை இது வரைக்கும் போராடல? மாற்றுத்திறனாளிகள் இருந்து எல்லா துறையும் போராடிச்சுனாக்கா இதுல நீங்க என்ன சொல்றீங்கன்னா 2026ல 200 தொகுதியை வெல்லுவோம், மறுபடியும் நீங்க தான் ஆட்சிக்கு வருவோம்னு சொல்லும் போது உங்களுக்கு சிரிப்பு வருது இல்லம்மா? வேதனையான சிரிப்பு. இந்த மோகலை பாருங்க, சொல்லும் போது அவங்களே சிரிக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் இருக்கு. 2026ல மறுபடியும் ஸ்டாலின் வருவாராம், ஆட்சியில உட்காருவாராம், மறுபடியும் வாக்குறுதிகள் கொடுப்பாங்களாம். அப்ப தொடர்ச்சியா அந்த மக்களை பற்றி எந்த கவலையுமே இல்லைன்னும் பொழுது இதற்கான தீர்வு நீங்க அசால்ட்டா நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. 2026ல காசு வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடிய நிலைமை மாறிடுச்சு. அன்னைக்கு மாறுதல் பண்ணுவதற்கு வேற ஒரு அரசியல் கட்சி இல்ல. இந்த கட்சியை விட்டு அந்த கட்சி, அந்த கட்சியை விட்டு இந்த கட்சி உங்களுக்குள்ள காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு அப்படி நிலைமை கிடையாது. இன்னைக்கு புதிதாக ஒரு நபர் வந்து களத்தில் நிக்கிறாரு, உங்களுடைய தூக்கத்தை கெடுத்திருக்காரு. அடுத்து மதுரை மாநாட்டில் இதை குறித்து பேசுவதற்கான எல்லா வழிவகையும் இருக்கு. மதுரை மாநாடு 21ல தளபதி விஜய் அவர்கள் இந்த களம் இறங்கி இந்த மக்களை அங்க மேடை ஏற்றி பேசக்கூடிய சூழலை உருவாக்குறீங்க. அன்னைக்கு பரந்தூர் மக்களை அழைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அன்னைக்கு வந்து லாக்அப் டெத்ல மரணம் அடைஞ்சவர்கள், கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்தில் வந்து மரணம் அடைஞ்ச நபர்கள், இந்த சமூகத்துல பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட ஒட்டுமொத்த சமூக மக்களையும் அன்றைக்கு மேடை ஏற்றி இந்த அரசாங்கத்திற்கு கேள்வி கேட்கக்கூடிய நேரம் காலம் நெருங்கிருச்சுன்னும் பொழுது தயவு செஞ்சு ஆட்சியாளர்கள் புரிஞ்சுக்கோங்க. உங்கள்கிட்ட நாங்க வந்து காசு கொடுங்க, பணம் கொடுங்க, நீங்க ஸ்டாலின் வந்து எல்லாத்துக்கும் அப்பான்னு சொல்லிட்டீங்க, உங்க சொத்துல பங்கு கொடுங்கன்னு யாருமே கேட்கல. நீங்க அம்மா ஸ்டாலின் சொத்துல பங்கு கேக்குறீங்களாமா? அவங்க உங்களை மாதிரி வந்து சொகுசான வாழ்க்கைக்கு ஆசைப்படல சார். யாரோ ஒரு காரு, அந்த கார்ல ஏறி பயணம் பண்ணக்கூடிய நபர்கள் இவர்கள் இல்ல. அவங்க நாங்க உழைக்கிறோம், உழைக்கிறதுக்கு ஏதோ ஊதியது கொடுங்க. 15 வருஷம் உழைச்சிருக்கிறோம் சார். தன்னுடைய இளமை காலத்தை முழுக்க துப்புரவு பணியில தொலைச்சிட்டு பல நோய்களுக்கு உள்ளாக்கி கர்ப்பப்பை முதற்கொண்டு எடுத்த அந்த பெண்களை, குறிப்பா வந்து 80% வந்து கணவர்மார்கள் இல்லாத சிங்கிள் பேரண்ட்ஸா இருக்கக்கூடிய பல நபர்கள் இங்க இருக்கிறாங்க. ஆனா இவர்களை பற்றி எந்த கவலையுமே இல்லாத ஒரு அரசாங்கம் என்ன அரசாங்கமாக இருக்க முடியும்? நீங்க கொடுக்கக்கூடிய 1000 ரூபாயை தயவு செஞ்சு நீங்களே வச்சுக்கோங்க. அவங்க கேட்கறது அவங்களுக்கு வேலையை கொடுங்க. நாங்க உழைச்சு பொழைச்சுக்கிறோம். 1000 ரூபாய் கொடுத்துட்டு 50,000 ரூபாய்க்கு வரி ஏத்துறது ஒரு நல்ல அரசாங்கத்துடைய அழகு கிடையாது.